வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 5 பேரின் உயிரை பறித்த ஹோமாகம தீ விபத்து, தொழில் பிரதி அமைச்சர் வெளியிட்ட அதிரடி உத்தரவு. தாய் மற்றும் சகோதரனுடன் பாடசாலை செல்ல பேருந்தில் ஏறிய வேளை சிறுமிக்கு நேர்ந்த துயரம், சில்லுக்குள் சிக்கி சிறுமி உயிரிழப்பு. அடுத்த 3 வாரங்களுக்கு மக்களுக்கு காத்திருக்கும் பெரும் சிக்கல், அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நேர்மையாக செயல்பட்டதன் அடிப்படையிலேயே மக்கள் ஜனாதிபதியை ஆதரித்துள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்வதில் ஏற்படும் தாமதம், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்ட விளக்கம். அரச வைத்தியசாலையில் பறிபோன தாயின் உயிர், ஊழியரை தாக்கி சடலத்தை கொண்டு செல்ல முயன்ற மகன், பெரும் பரபரப்பு, ஊழியர்கள் போராட்டம். கிளிநொச்சி மாவட்டம் ஊழல்கள் அதிகரித்து காணப்படுகிறது. நான் நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை, நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா கருத்து. கிளிநொச்சி மாவட்டம் இலங்கையிலேயே மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய 22 பார்களை கொண்டு வந்த பெருமையை கொண்ட பாஸ்ரி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய மாவட்டம் என்றதிலையும் வழியோட இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக 2 வருடங்கள் நான் என்னுடைய காலத்தை கழித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்துகள். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஹோமாகம கட்டுவான தொழில்பேட்டையில் அமைந்துள்ள ஹெல்மெட் உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உடனடி மற்றும் விரிவான விசாரணை நடத்துமாறு தொழில் பிரதி அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நேற்று காலை சுமார் 9:45 மணியளவில் 3 மாடிகளை கொண்ட குறித்த தொழிற்சாலை கட்டடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அந்த நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தீ வேகமாக பரவியதால் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்ததுடன் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீயின் தீவிரம் காரணமாக தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொழிற்சாலையில் பின்பற்றப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகள், தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் மற்றும் தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து அவசர விசாரணை மேற்கொண்டு தாமதமின்றி முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தொழில் அமைச்சின் அதிகாரிகளுக்கு தொழில் பிரதி அமைச்சர் பணிப்புரை வழங்கியுள்ளார். மாத்தறை மாவட்டத்தின் திக்வெல்ல கொடவுட பகுதியில் இடம்பெற்ற துயர சம்பவம் ஒன்றில் பேருந்தில் ஏற முயன்ற 6 வயது பள்ளி மாணவி ஒருவர் தவறி விழுந்து பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கொடவுட பகுதியை சேர்ந்த சனுதி சேனாரா என்ற 6 வயது சிறுமி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர் திக்வெல்ல வடக்கு கல்லூரியில் 1ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்தார். சம்பவம் இடம்பெற்ற தினம் பள்ளிக்கு செல்வதற்காக தனது தாய் மற்றும் பாலர் பாடசாலை வயதுடைய தம்பியுடன் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் மாத்தறையிலிருந்து மெத்தனிய நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் முன்பக்க கதவு வழியாக முதலில் தாயும் தம்பியும் ஏறியுள்ளனர். பின்னர் சிறுமி பேருந்தில் ஏற முயன்ற போது பேருந்து நகரத் தொடங்கியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் சமநிலையை இழந்த சிறுமி கீழே விழுந்து பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கியுள்ளார். சம்பவத்தில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை திக்வெல்ல காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அடுத்த 3 வாரங்கள் டெங்கு நோய் பரவும் அபாயம் தொடரும் என்பதால் பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது டெங்கு பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் வந்த போதிலும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை அபாய நிலை நீடிக்கப்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 3 மாவட்டங்களை தவிர ஏனைய மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் நோய் பரவலை தடுக்க சுற்றுப்புற சுத்தம் தொடர்ச்சியாக
முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போதைய மழைக்கால சூழ்நிலை காரணமாக கொசுக்கள் பெருகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் தேங்கிய நீர் மற்றும் கொசு பெருகும் இடங்களை அடிக்கடி சுத்தம் செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுமக்களின் ஒத்துழைப்பால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியுள்ள போதிலும் அடுத்த 3 வாரங்கள் வரை விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் சுகாதார பரிசோதகர்களின் வழிகாட்டலுடன் தேவையான புகையூட்டல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமஷ்டி உள்ளிட்ட அரசியல் வாக்குறுதிகளை வழங்கியே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களின் ஆதரவை பெறவில்லை என்றும் அவரது நேர்மையான மற்றும் வெளிப்படையான அரசியல் அணுகுமுறையே மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளது என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி தலைமையிலான அரசுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருந்தாலும் அனைத்து நடவடிக்கைகளும் சட்டத்தையும் ஜனநாயக கோட்பாடுகளையும் மதித்தே முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். குற்றவாளிகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்காதது குறித்து விமர்சனங்கள் எழுந்ததாலும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவதால் சில தாமதங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் கடந்த மார்ச் மாதம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த போது பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றதை நினைவு கூர்ந்த அவர், வடக்கில் ஒரு நிலைப்பாடும் தெற்கில் மற்றொரு நிலைப்பாடும் பேசும் அரசியல் ஜனாதிபதியிடம் இல்லை எனவும் தெரிவித்தார். சமஷ்டி அல்லது 13வது திருத்தம் தொடர்பான வாக்குறுதிகள் அல்ல, உண்மையையும் நேர்மையையும் அடிப்படையாக கொண்ட அரசியல் செயல்பாட்டின் மூலமே ஜனாதிபதி மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் வடக்கு மட்டுமின்றி மலையகம் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அவருக்கு மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைத்து வருவதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். கிண்ணியா தள வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் இணைந்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் கிண்ணியா தள வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சிகிச்சைக்காக தனது தாயாரை அழைத்து வந்த நபரிடம் அவரை பரிசோதித்த வைத்தியர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடலை உடனடியாக எடுத்து செல்ல முயன்ற அந்த நபரிடம் வைத்தியசாலையின் நடைமுறைக்கு அமைய தேவையான சட்ட நடைமுறைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னரே உடலை எடுத்து செல்ல முடியும் என ஊழியர் ஒருவர் விளக்கமளித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி குறித்த ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் நண்பகல் கிண்ணியா தள வைத்தியசாலையின் வைத்தியர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் இணைந்து வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உயிர்காக்கும் சேவையில் ஈடுபடும் சுகாதார ஊழியர்கள் மீது தொடர்ச்சியாக நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் அச்சத்தையும் பாதுகாப்பின்மையையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்தனர். மேலும் வைத்தியசாலை வளாகத்தில் நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு சாவடி ஒன்றை அமைத்து சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கிண்ணியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தனது அரசியல் எதிர்காலம் குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தனது பதவிக்காலம் விரைவில் முடிவடையக்கூடும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தின் போது கருத்து வெளியிட்ட அவர், நான் நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை. இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே நாடாளுமன்றத்தில் இருப்பேன். என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க கோரி ஓசல ஹேரத் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனால் சுயேட்சை உறுப்பினர்கள் குறித்து தவறான பார்வை உருவாகக்கூடாது என குறிப்பிட்டார். அத்துடன் அண்மையில் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாகவும் அவர் தனது விளக்கத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். இந்த சம்பவங்கள் குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக 2 வருடங்கள் நான் என்னுடைய காலத்தை கழித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட. அதிலே அன்றைய தினம் கிளிநொச்சியிலே நடந்த சம்பவம், கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு இந்த நிமிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டம் இலங்கையிலேயே
மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய 22 பார்களை கொண்டு வந்த பெருமையை கொண்ட பாஸ்ரி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய மாவட்டம் என்றதிலையும், இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் கூடிய மாவட்டம், வருமானம் இல்லாத மாவட்டம், அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் என்பதையும், அதே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய இதயமாக இருந்த ஒரு தேசம் என்பதையும் கிளிநொச்சி மக்களையும் நான் இன்றைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த கிளிநொச்சி மண் இன்றைய தினம் இவ்வளவு மோசமாக படுமோசமாக இந்த ஒரு அபிவிருத்திகளுமே இல்லாமல் மாறி போயிருப்பதற்குரிய முக்கியமான காரணங்கள் கிளிநொச்சியிலிருந்து இதுவரைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை அறிவு தொடர்பான மிகவும் நாங்கள் கவலைப்படுகின்ற ஒரு விடயம். அதற்குரிய மிகப்பெரிய நல்ல உதாரணமாக அண்மைய தினத்தில் எங்களுடைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதிகளால் திட்டமிட்ட ரீதியில் 31 ஊழல்வாதிகள் முதல் நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் திட்டமிடப்பட்டு GA முரளிதரன் அவர்கள் தெளிவாக அவர்களுக்கு 2 ஒவ்வொரு கமக்கார அமைப்புகளுக்கும் 2 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அமர்த்தப்பட்டு, இவர்களுக்கு தெரியும் அன்றைய தினம் நான் 7 ஃபைல்களை கொண்டிருக்கிறேன் என்று. அதில் முக்கியமாக எங்களுடைய முத்து சிவமோகன் என்று சொல்லப்படுகிறவர் கிளிநொச்சியினுடைய கமக்கார அமைப்பினுடைய பதிவு செய்யப்படாத அமைப்பினுடைய தலைவர், அவருடைய ஊழல்கள், அவருடைய வீட்டுக்கு போடப்பட்ட பாலம், அதே நேரத்தில் அந்த வேளமாயுதல் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி பிரதேசபை தவிசாளர் கரச்சி நினைக்கிறேன், அவருடைய அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட 170 தேங்காய்கள், தென்னங்கண்டுகள், அதே நேரத்தில் அதுக்கு செலவழிக்கப்பட்ட மொத்தம் 600 மில்லியன் பணம், அதே நேரத்தில் எங்களுடைய தம்பி இளங்குமரன் போய் அதில் கடலை நட்ட அந்த வீடியோக்கள், இது தொடர்பாக தாராளமான ஆதாரங்களோடு தான் நான் அன்றைய தினம் வந்திருந்தேன். ஆனால் மிகவும் பெரிய கவலை என்னென்றால் எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய எங்களுடைய எல்லாத்துக்கும் உரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்னை அன்றைய தினம் படுகேவலமாக விமர்சித்து வெளியே போடா நாயே என்கின்ற அந்தளவு கேவலமாக என்னிடம் அவரை நேராக கதைக்கின்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய வாக்குகளால் சுயாதீன பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 76 வருடம் இலங்கை வரலாற்றிலே முதலாக மக்களால் கட்சி அடிப்படைகள் என்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலிலே வந்திருக்கின்ற இந்த எங்களுடைய பாராளுமன்ற மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மிக கேவலமாக நடத்தினது என்னை நோக்கிய ஒரு அடக்குமுறை அல்ல, என்னை நோக்கிய ஒரு விமர்சனம் அல்ல. நான் அன்றைக்கு மிகவும் சுவாதீனமாக அன்றைக்கு உட்கார்ந்திருந்தேன். நான் யாரையுமே அடிக்கவில்லை, யாரையுமே பேசவில்லை. என்னுடைய கைகளை பிடித்து இழுத்து, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற சொல்லி அவர் போலீசாரை சொல்லுகின்ற போது போலீசார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேற்ற முடியாது என்று. அந்த நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் போயிருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த கிளிநொச்சி மாவட்டம் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்குரிய முக்கியமான காரணம் அந்த ஊழல்கள். கிளிநொச்சி மாவட்டம் முழுக்க நிறைந்திருக்கின்ற ஊழல்கள். வடக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சுகாதாரத்துறை இவர்கள்லாம் சொல்வார்களே, நீங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவில்லையா என்று சொல்லுகின்ற இந்த அதிபுத்திசாலிகளுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர். அதே நேரத்தில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைகள் தொடர்பாக 17 மில்லியன் தொடர்பாக நான் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கிற காலத்திலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். இந்த 2 வருடங்களாக இந்த விசாரணை நடக்கவில்லை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இவை பொதுமக்களுக்கு வழங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான நோக்கம் தான் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு நான் வருவது. அதைவிட முக்கியமாக நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களால் இதுவரைக்குமே செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல்களில் இருப்பது தான் இந்த கிருஷ்ணபுரம் COVID-19 சென்டர் கட்டினக்குரிய ஊழல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதங்கணி கோவிட் சென்டர் கட்டப்பட்ட ஊழல். இந்த 2 ஊழல் விசாரிக்கப்பட்டு வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறையினுடைய இன்டர்னல் ஆடிட்டால் அவர்கள் செய்யப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட் என்னிடம் இருக்கிறது. அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் முதல் இருந்த வடக்கு மாநில ஆளுநர் ஒருபோதுமே அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு கடிதம் போடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் சம்பந்தமான இன்கொயரி ரிப்போர்ட்டை மூடவும். அது நான் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே இதே வைத்தியர் எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கிலே நான் அதை ஆதாரமாக கொடுக்கிறது தயாராக இருக்கிறேன். இதே தான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே மில்லியன் கணக்கான காசுகள் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2023 வரைக்கும் சேர்க்கப்பட்டதுக்குரிய ஆதாரங்களை எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி நச்மி அவர்களுக்கு நான் சமர்ப்பித்திருந்தேன். ஒரு 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 சமூகத்திலே ஒரு சமூக ஊடகத்தை பாவித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒருவனுக்கு ஆன்லைன் சேஃப்டி பில் ஆக்டிலே போடுகின்ற போது தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது அந்த தீர்ப்புகள் சமூகத்திலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் அந்த போடப்பட்ட அந்த வழக்கிலே எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லுகின்ற தீர்ப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதன் மூலம் ஒரு சமூகத்தில் இருந்து
சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறவன் ஒருவனுடைய குரலை அடக்குகின்ற போது அந்த அடக்குமுறைகள் படு மோசமானதாக இருக்கும். வேற யாருமே இந்த சமூகத்தில் இருந்து அந்த மக்களுக்காக போராட மாட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அதே நேரம் இந்த வேளமாயுதன் என்று சொல்லப்படுவருடைய அண்ணன் உச்சமாளிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த அதாவது வந்து பொகர என்று சொல்வார்கள், அதாவது பசலைகள் தொடர்பான மிகப்பெரிய ஊழல்கள் அங்கே இருக்கிறது. அதை விட ஒரு 6 மேப் பண்ணி எங்களுடைய முரளிதரன் அவர்கள் அந்த ஆற்றிலே இந்த காலத்தாව විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමනි தித்வா புயல் நேரம் இது நடந்த என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி காசு கொடுத்திருக்காங்க ஊழல் தொடர்பான இதுகள் எனக்கு இருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் நீண்ட தூர மற்றும் நகரங்களுக்கிடையிலான போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் 600 புதிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச குறித்த தகவலை தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான அரச முதலீட்டு திட்டத்தின் கீழ் 600 சாதாரண பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக 14.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நீண்ட தூர மற்றும் நகரங்களுக்கிடையிலான சேவைகளுக்கு மேம்பட்ட வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை சேவையில் இணைப்பதே பொருத்தமானது என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்குள் சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை பச்சை கொடி காட்டியுள்ளது. இந்த புதிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்படுவதன் மூலம் நீண்ட தூர பயணங்களுக்கு பாதுகாப்பான வசதியான மற்றும் தரமான பொது போக்குவரத்து சேவையை வழங்க முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.